அவள் பெயர் மீரா. நான் தமிழ்நாட்டுல ஒரு சிறிய கிராமத்துல தான் பிறந்து வளர்ந்தேன். என் வயசுல பல நண்பர்கள் இருக்கிறாங்க. நாங்க தெருவுல கிரிக்கெட் விளையாடுவோம். ஆனா வளர்ந்த பிறகு அனைவருமே வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று மேல் படிப்பு படிக்க சென்றுட்டோம். நானும் வேறு ஊருக்கு சென்றேன். அதன் பின் எங்க ஊருக்கு பல நாள் கழிச்சு வரேன். நாங்க நண்பர்களா இருந்தவர்களின் சில பேரு என்னை விட பெரியவங்க. அவர்களை பற்றி நான் என் அம்மாவிடம் விசாரிச்சேன். அதுல ஒருத்தி என்னுடன் ரொம்ப நெருக்கமா இருப்பாரு. அவர் அம்மாவிடம் சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். அந்த விடுமுறையில நான் ஊருக்கு போவதற்கு முன்பு அவர் அம்மாவை பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். அவ கொஞ்சம் குண்டா இருப்பா. நான் இல்லாத இவ்வளவு நாள்ல அவளுக்கு ரொம்ப உடம்பு விழுந்திருந்துச்சு. நான் அதிகம் படம் பார்ப்பேன். அவளை பார்த்த உடனே பேச ஆசையா இருந்துச்சு. பின் அவளிடம் கொஞ்ச நேரம் பேச எனக்கு அவ டீ போட்டு எடுத்து வந்தா. என் அருகில வந்து அமர்ந்து என்னிடம் பேசிக்கிட்டு இருந்தா. அவள் கணவன் வெளியூர் சென்று இருப்பதாகவும் அவள் மகன் காலேஜுக்கு சென்று இருப்பதாகவும் என்கிட்ட சொன்னா. திடீர்னு என்னை பார்த்து கோச்சுக்காத, எனக்கு கொஞ்சம் வீட்டு வேலை இருக்கு, நீ இங்க இருக்க போறியான்னு கேட்டா. உங்க இஷ்டம்னு சொன்னேன். உன் குடும்பத்தினரிடம் சொல்லிட்டியான்னு கேட்டா. நான் விடுமுறையில தான் இருக்கிறேன், என் பாட்டி வீட்டுல தான் தங்கி இருக்கிறேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு வீடு துடைக்க ஆரம்பிச்சா. நான் சேர்ல அமர்ந்து இன்டர்நெட்ல படம் பார்த்துட்டு இருக்க. பின் வாசலுக்கு சென்று ஏதோ கழுவிக்கிட்டு இருந்தா. நானும் சென்று அவள் பின்னால நின்று கொண்டிருந்தேன். அவளிடம் எப்படி பேசுறதுன்னு நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னடா உனக்கு போர் அடிக்குதானா? ஆமா ஆண்டி, போர் அடிக்குதுன்னு சொன்னேன். ஓ, வந்து என் பக்கத்துல உட்காரு. எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு. அவ அருகில ஒரு பெரும் மூச்சு விட்டு கிட்ட உட்கார்ந்தேன். மேலும் என்னிடம் பேச ஆரம்பிச்சா. ஆனா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மீரா ஆண்டி, சொல்லுடா, ஏதோ பூச்சி இருக்கு, என் கை நுறையா இருக்கு, நீயே எடுன்னு சொன்னா. சரின்னு எனக்கு தைரியம் வந்துச்சு. ஆண்டி, என்ன இவ்ளோ சாஃப்டா இருக்குன்னு கேட்டேன். என்னை பார்த்து அமைதியா இருந்தா. சாரி ஆண்டி, அது எப்படி இருக்குன்னு சொன்னேன், அவ்வளோதான். சரிடா, பரவாயில்லைன்னு சிரிச்சுக்கிட்டா. அப்படியா, அவ்வளோ நல்லாவா இருக்குன்னு கேட்டா. ஆமா ஆண்டி, நீங்க எப்படி எப்படி பாத்துக்கிறீங்கன்னு கேட்டேன். ரொம்ப புகழாதேன்னு சொன்னா. அவ என்னை பார்த்து சிரிக்க எனக்கு அது பச்சை கொடியா எடுத்துக்கிட்டேன். ஆனா அவ முகம் வாடிச்சு. என்ன ஆண்டின்னு நான் கேட்க, என் கணவன் என்ன 6 மாசங்களுக்கு மேலா எதுவுமே பேசல, என்ன அவரால எதுவும் முடியலன்னு சொன்னா. உடனே உங்களுக்கு வேணும்னா நான் அந்த வேலையை செஞ்சு கொடுக்கவான்னு கேட்டேன். அவ பெருமூச்சு விட அது சம்மதம் போல இருந்துச்சு. என் பாட்டி வீட்டுக்கு போன் செஞ்சு, இன்னைக்கு என் நண்பன் வீட்டுல ஒரு விழா, அதனால வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்னோட போனை ஆஃப் பண்ணிட்டேன். என்னை பார்த்து நீ ரொம்ப மோசண்டான்னு சொன்னா. இருட்டாக அவள் சென்று எனக்காக சாப்பாடு எடுத்து வந்தா. இருவரும் அமர்ந்து கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு தூங்கலாமா? வேணாம், இன்னும் இருட்டாகட்டும், உனக்கு ஒண்ணு காட்டுறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். எப்படியும் காலை 6 மணி வர அனைத்து விதத்திலும் பேசி சந்தோஷமா இருந்தோம். டே, என் புருஷன் கூட இப்படி என் கூட பேசினது இல்ல. கண்டிப்பா மறுபடியும் நீ இங்க வரணும்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி வச்சா.